வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபேக்காக எப்படி இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி எடுக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டெம் மெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. டெம் மெயில் அப்படின்னு அதாவது டெம்பரரி மெயில், அதை சர்ச் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஜஸ்ட் அப்டேட் மட்டும் போட்டுக்குதேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வியூஸு சப்ஸ்கிரைப் வரைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வர 14 வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் வர மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் பெரிய லெவலில் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்ப்போம் தொடர்ச்சியாக வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆனோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதாவது அதில் ஒரு இமெயில், அவங்களா ஒரு இமெயில் தந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இமெயிலை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்பாக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து சுவிட்ச் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் பை பண்ணணும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால் வேணும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட என்ன பை பண்ணால் என்னென்னா ப்ராஃபிட்னு நான் அப்புறம் சொல்லுவேன். இது நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு முன்னக்கூட்டியே காப்பி பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் பார்க்கணும். பார்த்து முடிச்சோன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். இது நம்ம ஜஸ்ட் இப்போ தேவையில்லை, அதனால் நம்ம வெளியே வந்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக QR கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் உங்கள் இமெயிலை. சில வெப்சைட்லனா QR கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் QR கோடு கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் மேலே சேஞ்ச் பட்டன் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்து இப்போ நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இப்படி ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடை நீங்கள் பார்த்து முடிச்சு நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கேன். இந்த சேஞ்ச் ஆயிடுச்சா, அது மாதிரி. இப்போ நீங்கள் வேறு இமெயிலனாலும் சேஞ்ச் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இப்படி நீங்கள் எத்தனை இமெயில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல அப்ளிகேஷன் இது. உங்களுக்கு பிடிச்ச இமெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்காக எதில் வேணாலும் கொடுக்கலாம். நான் கடைசியாக ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்து காட்டுதேன் பாருங்கள் இமெயிலை. இந்த ஃபேக் இமெயில் ஒரு வெப்சைட்டில் நான் கொடுத்து காமிக்கேன் கடைசி. இது என்ன அப்படின்னா, ப்ரீமியம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்படி உங்கள் பேரில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரீ ஆட் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தேவைன்னா பை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இமெயிலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆட் முடிஞ்ச பிறகு காப்பி ஆயிரும். காப்பி ஆன பிறகு நான் உங்களுக்கு எப்படி இந்த வெப்சைட்டு ஏதாவது இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன். நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ க்ரோமில் போய் ஏதாவது வெப்சைட்டு, நான் ஃப்ரீ லோகோ மேக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் இப்போ இதை ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணுதேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட்டு. இதில் போய் நான் இப்போது அந்த ஃபேக் இமெயிலை இப்போ நான் சைன்இன் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லாகின் ஆப்ஷனில் நான் இப்போ ஜஸ்ட்டு
சைன்இன் பண்ணி காட்டுதேன் பாருங்கள். லாகின்ல கொடுத்து நான் இப்போ சைன்அப் கொடுத்துக்குதேன். ஏன்னா புதுசாக நம்ம இதில் இமெயில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சைன்அப் தான் கொடுக்கணும். நான் இப்போ ஜஸ்ட்டு சைன்அப் கொடுத்துக்குவேன். சைன்அப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபேக் இமெயிலை காப்பி பண்ணி பார்த்தீங்களா, அதை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்குவேன். அதில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஏதாவது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளாக க்ரியேட் பண்ணது அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் லைஃப் ஸ்டைல் அகமது அப்படின்னு சும்மா உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அதை கொடுத்துட்டு இப்போ சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போ சைன்அப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், புது பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, சைன்அப் பண்ணியாச்சுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்னு நீங்கள் எதில் வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் ஓன் இமெயில் கொடுக்காம இந்த ஃபேக்கான இமெயில் கொடுத்தீங்கன்னா எதுவும் ஹேக் பண்ண உங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லை உங்கள் ஓன் இமெயிலை. அதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் பிடிச்சிருந்தா அவங்க ஆப் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இன்பாக்ஸில் வந்து அந்த மெசேஜ் வந்து வரும், நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கேன். நம்ம லைஃப் ஸ்டைல் அகமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.